வணக்கம், வெல்கம் டு அவர் செகண்ட் வீடியோ. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவில் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, அடுத்து ரெண்டாவது அங்கே ட்ரேட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அங்கே தான் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குகள் அங்கே தான் வந்து ட்ரேட் ஆகும். அதுக்கடுத்து 2 கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து எம்சிஎக்ஸ், அடுத்து வந்து என்சிடிஎக்ஸ். அடுத்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, ஓகேங்களா, அடுத்து பிஎஸ்சி, அடுத்து வந்து எம்சிஎக்ஸில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய எம்சிஎக்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கடுத்து அங்கெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ், அதை சார்ந்த டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் டெபிட், அடுத்து 4வது கரன்சி. சரிங்களா, மொத்தம் இந்த 4 வந்து ட்ரேட் ஆகும். ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு வணிகம், ஓகேங்களா, பங்கு வர்த்தகம். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஷேர்னா என்ன, நாம் அதை எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன, அப்புறம் கரன்சிஸ்னா என்ன. இப்போ ஷேர் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 6 மாதம் முடிவில் எனக்கு வந்து 10,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, 1 லட்ச ரூபா முதலீட்டுக்கு எனக்கு வந்து 10,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, அந்த 10,000 ரூபா வந்து என்னுடையது. ஓகேங்களா. இதே வந்து பார்ட்னர்ஷிப்பில் போகிறோம் அப்படின்னா, இப்போ என்னோட சேர்ந்து 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க, ஓகேங்களா. அப்படின்னா சேம் அதே 1 லட்ச ரூபா நாங்கள் 3 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 6 மாதம் கழிச்சு வரக்கூடிய இந்த 10,000 ரூபா ப்ராஃபிட்டும் சேம் அதே மாதிரி 3ஆக பிரியும் இல்லைங்களா. நாங்கள் வந்து 6 மாதம் கழிச்சு, சரிங்களா, 6 மாதம் கழிச்சு நாங்கள் இந்த கம்பெனியை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கோம். சரிங்களா, நாங்கள் 3 பேர் சேர்ந்து இந்த கம்பெனியை வந்து விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா வந்து முதலீடு தேவைப்படுது, ஓகேங்களா. அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபா முதலீடு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேங்க்ல போய் லோனாக வாங்கலாம், இல்லை யாராவது பிரைவேட் ஃபண்டிங், அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட இருந்து லோனாக வாங்கலாம். சரிங்களா. இந்த 2க்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா, இந்த 2க்குமே வட்டி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு பதிலாக இன்னொரு வழி என்ன அப்படின்னா, 5 நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஆள்கிட்ட இருந்து 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா அந்த மாதிரி 5 லட்சத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கோம், சரிங்களா. இப்போ ஒரு 5 பேர். இப்போ எங்களோட டோட்டல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 ஷேர் ஹோல்டர்ஸ், ஓகேங்களா. பிளஸ் எங்களுக்கு அந்த 1 லேக் ரூபி நாங்கள் முதலீடு பண்ணது, பிளஸ் இப்போ கிடைச்ச 5 லட்ச ரூபாய், மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட கம்பெனியோட மதிப்பு 6 லட்சம் ரூபாய். சரிங்களா. இப்போ ஒரு 1 இயர் கழிச்சு இப்போ எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் இருந்தது, இப்போ நான் ஒரு 4 பிரான்ச் வச்சிருக்கோம். இப்போ ப்ராஃபிட் என்னாச்சுன்னா, முன்ன 10,000 வந்துச்சு இல்லைங்களா, இப்போ எங்களுக்கு வந்து 1 லேக் கிடைச்சிருக்கு, 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ வந்து என்னாச்சு அப்படிங்க, 8 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கறனால அதே 1 லட்ச ரூபா 8ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ முன்ன எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபா லாபத்துல 3ஆ பிரிக்கிறப்போ 3,300 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து இதுவே வந்து 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் எங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கிறதுனால அதை 8ஆ டிவைட் பண்றப்போ எங்களுக்கு கிடைச்சது 12,500 ரூபாய். அப்போ வந்து என்ன ஆயிருக்குதுங்க, ஒரு தனி நபரோட ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கு, தனி நபர் என்னோட லாபம் அதிகமா இருக்கு,
ஆனால் நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அதிகமாக பண்ணலை. நான் பண்ணது என்னவோ அந்த ஆரம்பத்தில் நாங்கள் பண்ண அந்த 3 பேர் சேர்ந்து பண்ணால் 1 லட்சம் ரூபாய் தான். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு 5 பேர் வந்ததுனால அவங்க கொண்டு வந்த முதலீட்டால் எங்களுக்கு இந்த லாபம் பெருகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இது நான் சொன்னது ஒரு சின்ன கம்பெனி அவங்களோட மாடலை பற்றி சொன்னேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அறிமுகமான கம்பெனி ரிலையன்ஸ். நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா திருபாய் அம்பானி அப்படிங்கிறவரால் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. அவர் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். சரிங்க. அவங்க வந்து 1960 வந்து இந்தியாவில் பாலிஸ்டர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேஜராக வந்து மக்கள் எல்லாம் காட்டன் அதலான துணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பாலிஸ்டர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இவங்க வந்து கொண்டு வராங்க. அப்போ ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அவங்க 1960 1977 வரைக்கும் அதை கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ அவங்க வந்து அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்ன சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்க 3 வழி தான். ஒன்று, அவங்க பேங்க் கிட்ட வந்து அந்த அமௌண்ட் வாங்கலாம். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ப்ரைவேட் ஃபண்டர்ஸ் அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கலாம். அடுத்து 3வது இன்னும் வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸை சேர்த்தலாம். சரிங்களா? இங்கே தான் எக்ஸ்சேஞ்சோட ரோல் வந்து நமக்கு இப்போ வருது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன அந்த 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், இன்க்ரீசிங் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். அதாவது இன்க்ரீசிங் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? முன்ன நாங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து 1 lakh rupees அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 5 பேர் எங்களோட இணைஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து 1 lakh கொடுத்தோம், அவங்க வந்து 5 lakhs கொடுத்தாங்க. ஓகே, இது வந்து எதை பேஸ் பண்ணினா அது எங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நாங்கள் ஒரு 6 மாதம் இந்த கம்பெனியை ரன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் வந்த ப்ராஃபிட். ஓகேங்களா? அடுத்த 3வது ஃபியூச்சர். அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதை விட growth இருக்குமா அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த 5 பேரும் வர்றாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களும் 1 லட்சம் கொடுத்து அவங்க சேர்ந்தவங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்றாரு, அவரோட உரிமையை சரிங்களா வேற ஒரு 2 நபர்களுக்கு, ஓகேங்களா, வேற ஒரு 2 நபர்களுக்கு 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லி அவரோட ரைட்ஸை கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எங்களோட கணக்கு பிரகாரம் 8 பேர் தான் எங்களோட மெயின் ஷேர் ஹோல்டர்ஸ். 8 பேர் தான். ஆனா அந்த 8ல ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஷேரை அந்த 2 பேர்த்துக்கு சேல் பண்ணிட்டாரு. சரிங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எங்களுக்கு 6 மாசம் கழிச்சு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வர்றப்போ அந்த ஷேரிங் 8ஆ தான் ஆகும். அந்த 8ல் 1 இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் ஈக்குவலா பிரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த 8ல் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு கீழே 2 பேரை சேர்த்திருக்காரு. ஓகேங்களா? அதெல்லாம் என்ன ஆகுனா, அவருக்கு வரக்கூடிய ஷேர்ல அவங்க 2 பேருக்கும் தனித்தனியா பிரியும். சரிங்களா? ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து கேட்கலாம், அந்த நபர் 8ஆவதா இருக்கக்கூடிய நபர் ஏன் வந்து அவரோட 1 லட்ச ரூபா தான் கொடுத்தவர் சேர்ந்தாரு, பட் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் வந்து 2 பேத்துக்கு 1.5 லட்சம், அதாவது 1 லட்ச ரூபா அப்படிங்கிறத அவர் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? அப்ப அவங்க வந்து எதை நம்பி, அதாவது எந்த காரணத்துக்காக இவர்கிட்ட 3 லட்ச ரூபாய் கொடுத்து சேர்ந்திருக்க முடியும்? ஒரே ரீசன் தான், அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட ஃபியூச்சர், கம்பெனியோட ஃபியூச்சர். ஓகேங்களா? எப்படின்னா கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த 6 மாசமா அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, அதோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து இனி ஃபியூச்சரில் இந்த கம்பெனியோட growth வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும்
அப்படிங்கறது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி தான், அதாவது 3 லட்சம் தான் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை எங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வர்றாங்க. சரிங்களா? அதை நமக்கு இருக்கக்கூடிய 8 ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது மெயின். சரிங்களா? ஆனா அவங்களுக்கு கீழே எவ்வளவு லெக்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லக்கூடியது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம ஒரு அக்கௌண்ட் எடுத்துட்டா ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர் என்ன பண்றாரு, 5 பேர்த்த சேர்த்துறாருன்னு வச்சுக்கல. அவருக்கு இல்ல 5, இவருக்கு இல்ல 5 அப்படிங்களா? அந்த 5 பேரு 5 into 5 வந்து பாத்தீங்கன்னா 25, நாங்க ஒரு 3, அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 28 பேர். இப்ப எங்களோட கேபிட்டல் என்ன இருக்கு? 5 பேரும் 5 லட்சம் போட்டாங்க இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் 3 லட்சத்துக்கு சேல்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. சரிங்களா? அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த 5 பேருமே ஒவ்வொருத்தவங்களும் 3 லட்சம் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு 15 லட்சம். சரிங்களா? 15 லட்சம் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது என்னன்னா அவங்களோட 5 லட்சம் மட்டும்தான். அப்ப இவங்களுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வெளியேறிடுறாங்க. சரிங்களா? சப்போஸ் எடுத்துட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, பட் அதோட கேபிட்டல்ல எந்த மாற்றமும் இல்லை.